வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் பிக் பாஸ் சீசன் 8. விக்கி வித் பிக் பாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. பிக் பாஸ் சீசன் 8ஓட அப்டேட்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெமோவும் வந்து நம்ம விஜய் சேதுபதி வச்சு பண்ணிட்டாங்க. லாஸ்டா நம்ம ஹாப்பி ஸ்ட்ரீட் போனப்போ கூட நிறைய பேர் கேட்டிருப்போம். இப்போ வந்து இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர் வரமாட்டாரு, அவரை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும், ஆல்ரெடி நம்ம ஹோஸ்ட் பண்ண எஸ்டிஆர் வந்தா நல்லா இருக்குமா, விஜய் சேதுபதி வந்தா நல்லா இருக்குமா, இல்ல வேற யாருன்னா நீங்க சொல்றீங்களான்னு கேட்கிறப்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து எஸ்டிஆர் விசஸ் விஜய் சேதுபதின்ற மாதிரி இருந்தது. ஆனா நமக்கே ஓரளவுக்கு தெரியும் எஸ்டிஆர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஷூட்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வந்து விஜய் சேதுபதி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த மாதிரியே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெமோல கொடுத்துட்டாங்க. விஜய் சேதுபதி தான் வரப்போறாருன்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா 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 நம்ம கமலஹாசன் அவர்கள் வெளியே போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு கேள்விக்குறி வச்சு அப்படியே அப்படியே ஜூம் பண்ணி போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம். என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து போன சீசன் வந்து ரொம்ப ஒருதலை பட்சமா நடந்துட்டு இருக்காரு. அது இல்லாம வந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, இப்ப வர வர அவர் பண்ற அவரோட ஹோஸ்ட் வந்து நல்லாவே இல்லைன்ற மாதிரி மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தாண்டி கமலஹாசன் அவர் வந்து உள்ள எதுக்காக வந்தாரு, அவர் வந்து பாலிடிக்ஸ்ல எதனா பண்ணி பெருசா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்தாரு. பட் அந்த நோக்கம் நிறைவேறாதனால இதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ்ங்கிற ஷோ தேவைப்படாது அப்படின்னால குயிட் பண்ணியிருக்கலாம். அது இல்லாம பிரதீப்போட பிரச்சனை வந்து பெருசா போய் வெளியே வந்து பயங்கரமா சோசியல் மீடியால அவர் வந்து ட்ரோல் பண்ணாங்க வச்சு, அவரோட போஸ்ட் கீஸ்ட் எல்லாத்துலயும் செஞ்சு விட்டாங்க. இந்தியன் டூவும் அதனாலதான் ஓடல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு டாக் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. அது என்னவா இருந்தாலும் ஒரு 7 சீசன் வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஆண்டவரை பார்த்து பார்த்து பழகிட்டோம். இவர் தான்ப்பா தமிழ்ல வந்து பிக் பாஸ் தமிழ்ல அப்படின்னாலே இவர் தான் ஹோஸ்ட் பண்ணுவார் கடைசி வரைக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம சுத்திட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஒரு வந்திருக்கு. கண்டிப்பா மாற்றங்கிறது கண்டிப்பா தேவைதானே, எல்லாத்துலயுமே நம்ம மாற்றங்கள் எதிர்பார்ப்போம். அந்த வகையில வந்து இந்த வாட்டி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம லாஸ்டா போன ஹாப்பி ஸ்ட்ரீட் போய் இந்த பேர் கேட்டிருப்போம் விஜய் சேதுபதி யாருன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து எஸ்டிஆர் விஜய் சேதுபதினு இருப்பாங்க. அந்த வகையில் விஜய் சேதுபதி வந்துட்டாரு. அவர் மேல பெரிய பொறுப்பு இருக்கு, என்ன பண்ண போறாரு. ஏன்னா கமலஹாசன் அவர் வந்து ஒரு பயங்கரமா ஒரு ஹைப் கொடுத்து செம்மையா கொண்டு போயிட்டாரு 7 சீசனு. அதே மாதிரி இந்த சீசனை கொண்டு போவாரா, அவர் கொண்டு போறதுக்கு ஒரு சில கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கர ஹைப்போட வரணும். அந்த ஹைப்போட யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா எக்கச்சக்கமான வந்துனே இருக்கு. இவங்க வரலாம், அவங்க வரலாம், அவங்க வரலாம், இங்க வரலாம், ஏன் பேசிட்டு நான் வரலாம், கேட்டுருக்கு நீங்க வரலான்ற மாதிரி ஏதோ டாக் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இதோ இவங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போயிட்டு இருக்கு. எனக்கு இதுல யார் வருவாங்க அப்படின்னு எனக்கு இருக்க கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா விஜய் டிவில இருந்து யாராவது ஒரு 4 பேர் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம மாகாப்பா ஆனந்த் கண்டிப்பா இந்த வாட்டி வரணும். ஏன்னா போன வாட்டி வரல. சப்போஸ் மாகாப்பா ஆனந்த் வரல அப்படின்னா குரேஷியா உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் ஷோஸ்க்காக இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில வந்து கம்பல்சரி வந்து சைன் வாங்கி தான் ஒர்க் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னு ஒரு சீசன் வந்தப்ப வந்து சதீஷ் அவருக்கு வந்து பிக் பாஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. பட் ஆனா என்டர்டைன்மெண்ட் வேணுங்கிறதுக்காக அல்டிமேட்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லாம என்ன சொல்றது, பிக் பாஸ் அல்டிமேட்ங்கிறது வந்து இத்தனை சீசனா வந்த பிக் பாஸ்ல யார் யாரும் இருந்தாங்களோ அவங்களாதான் உள்ள போட்டாங்க. அது சம்பந்தமே இல்லாம வந்து சதீஷை உள்ள போட்டாங்க என்டர்டைன்மெண்ட் வேணுங்கிறதுக்காக. அந்த வகையில விஜய் டிவியிலே எல்லா சோசியல் என்டர்டைன்மெண்டா கொண்டு போறது வந்து ஒரு 2-3 பேர்ல வந்து பயங்கர ஹைப்ல இருக்கிறது வந்து நம்ம குரேஷி தான். அதனால அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரெண்டாவது மாகாப்பா ஆனந்த் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா வரமாட்டாரு. ஏன்னா இப்ப ரீசெண்டா அவருக்கு வந்து புது ஷோ ஒன்று கமிட் ஆயிருக்கு. அப்டேட் வந்து நமக்கு பெருசா வரல. அன்அபிஷியலா வந்து ஒரு புது ஷோ அதை ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவர் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. குறைசி வரலாம். அப்படி இல்லைன்னா சாலின் ஜோயா விஜய் டிவில வந்து ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு, சாலின் ஜோயா வரலாம். அப்படி இல்லைன்னா நிஷா கிடையாது, அந்த நிஷா கிடையாது, வேற அவங்க பேர் தெரியும், ஐயோ பேர் மறந்து போச்சே, சரி விடுங்க, பேர் மறந்து போச்சு. பட் ஆனா இவங்க வரல வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. பட் அது தெரியல. கண்டிப்பா மாகாப்பா ஆனந்த் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, வரதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம லிஸ்ட் எடுத்தாலே ஒரு 30-40 பேர் வந்துருவாங்க போல இருக்கு. ஆனா எனக்கு தெரியல. சரி நீங்களே உங்க பக்கமே விட்டுறேன், யார் வருவாங்க, யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்க ஒப்பீனியனையும், இந்த சீசன் வந்து கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ணாம விஜய் சேதுபதி வந்திருக்காரு, அதை பத்தி உங்க கருத்துக்களையும், கமல் அவர்கள் ஏன் வரல அப்படிங்கிற உங்களுடைய டாக்ஸையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அடுத்தடுத்து பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட விக் வித் பிக் பாஸ் வந்து கண்டினியூ ஆயிடும். நம்ம விக்கி வித் பிக் பாஸோட சீசன் 3வது சீசனே சொல்லலாம். 2 வருடம் நம்ம வந்து இது நான் சொல்றேன் ரிவ்யூ போட்டு 3வது வருஷம் கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த 3வது வருஷத்துக்கு போறதுக்கான பெரிய சப்போர்ட் கொடுத்தது நீங்க தான் மக்களே. இந்த 2 வருஷம் அந்த பிக் வித் பிக் பாஸ்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் மாதிரி இந்த 3வது சீசனுக்கும் நமக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்து நம்மளையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க நம்பிக்கையோட நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் 3 ஸ்டார்ட் பண்றோம். பிக் பாஸ் சீசன் 8 போறோம். முக்கிய குறிப்பு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க யாரா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா பாய், see you.